கடலோர கிராமம். காற்று எப்போதும் அமைதியாக வீசும். ஆனா அந்த கிராமத்துல மக்கள் மனசு மட்டும் அமைதியா இல்ல. ஏழ்மை, கடன், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. அந்த கிராமத்துல ஒருத்தன் இருந்தான். பேர் யாருக்கும் தெரியாது. அவனை எல்லாரும் ஆதின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆதி சாதாரண மனிதன் மாதிரி தான் இருந்தான். ஆனா அவன் பேசுறது சாதாரணம் இல்லை. ஒரு நாள் மீன் பிடிக்க போகும் ஆளுங்க எல்லாம் கரையில உட்கார்ந்திருந்தாங்க. கடல் அசாதாரணமா கொந்தளிச்சுது. யாருக்கும் கடலுக்கு போக தைரியம் இல்லை. அப்போ ஆதி வந்தான். அவன் சும்மா நின்னு கடலை பார்த்தான். 1 நிமிஷம், 2 நிமிஷம். அவனோட சைலன்ஸ் இட் செல்ஃப் ஒரு டயலாக் மாதிரி இருந்தது. பிறகு அவன் சொன்னான், கடல் கோபம் இல்லை, நீங்க பயந்திருக்கீங்க. ஒருத்தன் கேட்டான், அதனால என்ன? ஆதி சிரிச்சான். நீங்க கடலுக்கு போனா மீன் கிடைக்கும், போலன்னா பயம் மட்டும் கிடைக்கும். அந்த நாள் 3 பேர் தைரியம் பண்ணி கடலுக்கு போனாங்க. மறுநாள் அவர்கள் நல்ல கேட்ச் கொண்டு வந்தாங்க. அந்த 3 பேருக்கு அந்த நாள் மட்டும் லாபம் இல்லை, ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்தது. அந்த நாளிலிருந்து ஆதி பேசுறதுக்கு வெயிட் வந்துச்சு. மெல்ல மெல்ல அவன் ஒரு மனிதன் இல்லை, ஒரு அர்த்தமாக மாற ஆரம்பிச்சான். அவன் எந்த நேரத்திலையும் அதிகமா பேச மாட்டான். ஆனா பேசுறதெல்லாம் சுருக்கமா, ஆழமா, மனசுக்குள்ள நிக்கிற மாதிரி. ஒரு நாள் கிராமத்துல ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பணக்காரன் கடன் வாங்கி தவிக்கிற ஏழை குடும்பத்தோட வீட்டை பறிக்க வந்தான். எல்லாரும் பயந்து நின்னாங்க. ஆதி அங்க வந்தான். அவன் அந்த பணக்காரனை பார்த்தான். ஒரே ஒரு லைன், நீ வீட்டை எடுத்துக்கலாம், ஆனா இந்த கிராமத்தோட மதிப்பை எடுத்துக்க முடியாது. அந்த பணக்காரன் சிரிச்சான். என்ன பண்ணுவ? ஆதி திரும்பி கிராமத்தார பார்த்தான். உங்களுக்கு பயமா, இல்ல உங்களுக்கு மரியாதையா? அந்த ஒரு கேள்வி அங்க இருந்த ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஏதோ கிளப்பிச்சு. மெல்ல ஒருத்தன் முன்னாடி வந்தான். அப்புறம் இன்னொருத்தன். 2 நிமிஷத்துல முழு கிராமமும் அந்த குடும்பத்தோட வீட்டை சுற்றி நின்னுச்சு. பணக்காரன் போயிட்டான். அந்த நாளிலிருந்து ஆதி ஒரு மனிதன் இல்ல, ஒரு தலைவன். ஆனா அவன் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருந்தான். சிம்பிள் ட்ரெஸ், அதிகமா பேச மாட்டான். மெல்ல மெல்ல பக்கத்து கிராமத்துல இருந்தவர்களும் அவனை பார்க்க வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஒரு புது ஆள் வந்தான். அவன் சிட்டியிலிருந்து வந்தவன். அவன் ஆதியை பார்த்து சிரிச்சான். நீ என்ன பெரியவனா, மக்கள் உன்னை ஃபாலோ பண்றாங்க? ஆதி அமைதியா இருந்தான். அவன் சத்தமா கேட்டான், நீங்க எல்லாம் ஏன் இவனை நம்புறீங்க? அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மூதாட்டி சொன்னாள், அவன் எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கல, ஆனா வாழ்க்கையை பார்க்க கண் கொடுத்தான். அந்த ஆள் சும்மா நின்னான். ஆதி அப்புறம் அவனை பார்த்து சொன்னா, நம்பிக்கை கொடுக்கிறவன் பெரியவன் இல்லை, அதை எடுத்துக்கிறவன் தான் பெரியவன். காலம் கடந்து ஆதி ஒரு லெஜெண்ட் ஆயிட்டான். ஆனா ஒரு நாள் அவன் திடீர்னு காணாம போனான். எங்கும் தேடினாங்க, யாருக்கும் கிடைக்கல. மக்கள் முதல்ல கலங்கினாங்க. பிறகு ஒரு உண்மை புரிஞ்சது. ஆதி எப்பவும் சொன்னான், நீங்க என்ன பின்தொடராதீங்க, உங்களையே பின்தொடருங்க. அவன் போன பிறகு அந்த கிராமம் மாறல, அந்த கிராமம் உயர்ந்தது. இறுதி வரி, ஒரு மனிதன் ஃபாலோவர்ஸை உருவாக்கலாம், ஆனால் ஒரு உண்மையான தலைவர் தலைவர்களையே உருவாக்குவான். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் அழுத்துங்க. புதிய வீடியோக்கள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.